இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு 8 மணி தோறும் பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகள் பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால் மருந்துகள் தான் மிக முக்கியமான ஒரு அங்கம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த நோய்களை தீர்க்கின்ற விஷயமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மருந்துகளுடைய காம்பினேஷனாக இருக்கட்டும், அதுதான் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த நோய்களை தீர்ப்பதில் இந்த மருந்துகள் தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்துகள் எவ்வாறெல்லாம் நமக்கு இந்த நோய்களை தீர்க்கின்ற அந்த விஷயங்களில் எல்லாம் பயனளிக்கிறது என்பதை போன்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொலிகளில் நம்ம பேச போகின்றோம். இப்போ இன்னைக்கு என்ன நம்ம பேச போகின்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் இருக்கின்ற சில மூலிகை பொருட்களை வைத்து நம்ம பல்வேறு உணவுகள் அந்த சமையல்களில் நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த உணவுகளில் சேர்த்து அந்த உணவுகளோடு நம்ம அதை உட்கொள்கின்றோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்தே உணவு, உணவே மருந்து என்ற கான்செப்டின் அடிப்படையில் தான் இந்த உணவுகள் சேர்க்கின்ற அந்த மூலிகை சரக்குகளுக்கு எல்லாம் அங்கு வேலை செய்கின்றது. அந்த வகையில் நம்ம எளிய முறை மருத்துவமாக இருக்கின்ற இந்த மூலிகை சரக்குகளை வைத்து நம்ம என்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணமாக்குகிறோம், அந்த மூலிகை சரக்குகள் என்னென்ன நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றது, நமது வீடுகளிலும் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அந்த மூலிகை செடிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் முக்கியம் வாய்ந்த நமது வீடுகளில் காணப்படுகின்ற அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, அதே மாதிரி கருவேப்பிள்ளை, ஜீரகம், பெருஞ்சீரகம், லவங்கம், ஏலக்காய், இது மாதிரியான எண்ணற்ற மூலிகைகள், மஞ்சள் போன்ற மூலிகை பொருட்களை எல்லாம் நாம் தினந்தோறும் நமது சமையல்களில் பயன்படுத்தி வருகின்றோம். இதில் ஒவ்வொன்றாக நாம் சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது அது என்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணமாக்குறது என்று நாம் இப்போ பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா இஞ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா, சுக்குக்கு அதாவது கடுக்காய்க்கு அகநெஞ்சி, இஞ்சிக்கு புறநெஞ்சி என்று நாம் சொல்வோம், சுக்குக்கு புறநெஞ்சி என்று சொல்வோம். இஞ்சி தான் நம்ம காய வைத்து சுக்காக மாற்றுகிறோம். அந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா மேல் தோலை சீவி விட்டு நம்ம அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது தினந்தோறும் ஒரு 5 கிராம் அளவுள்ள ஒரு இஞ்சி நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது அது ஒரு காயகற்பமாக அது செயல்படுகின்றது. காயகற்பம் என்றால் பார்த்தீர்கள் என்றால் ஒரு உடலை கல் போலாக்கும் ஒரு தன்மையை ஆக்குகின்ற ஒரு விஷயம் தான் அந்த காயகல்பம் அப்படிங்கிறது. காயம் என்றால் உடல், கல் என்றால் கல்போல் ஆக்குகின்ற தன்மை. எப்படி கல் பன்னெடுங்காலம் ஆனாலுமே அது அப்படியே நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மை பெறுகின்றதோ, அதே போல் இந்த உடலும் அந்த தன்மையை பெறும் என்று சொல்லி அந்த இஞ்சியை நாம் அவ்வாறாக சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி இஞ்சி தேனூறல், அதாவது இஞ்சியை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டாலும் அது காயகற்ப ஒரு மருத்துவமாக அது இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பு தன்மையுடைய விஷயமாக அந்த இஞ்சியானது இருக்கின்றது. அந்த இஞ்சி என்னென்ன குணங்களை பெற்றிருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்பில் இருக்கின்ற அந்த வாயுக்களை போக்குவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை அந்த இஞ்சியானது செய்கிறது. அப்புறம் தொண்டையில் ஏற்படுகின்ற அந்த கோழைக்கட்டு, இருமல், சளி, இது போன்ற கபக்கட்டு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அந்த இஞ்சியானது மிகவும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. அதே மாதிரி குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அஜீரணத்தை போக்குகின்ற ஒரு தன்மையை இந்த இஞ்சி செய்கிறது. அதே மாதிரி வயிற்று உப்புசம், ஏப்பம், வாந்தி, குமட்டல் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இது இஞ்சி ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. அதை விட மிக முக்கியமானது, இது ஒரு காயகற்ப மூலிகை மருந்தாகவும் நமக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக நமது வீடுகளில் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான மூலிகை சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் என்று நம்ம பேரை கேள்விப்பட்டாலே ஓம திராவகம் என்று நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஓம திராவகம் அப்படிங்கிறது எளிதாக எல்லா மளிகை கடைகளிலுமே கிடைக்கின்றது. நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த ஓமத்தினுடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு சொன்னால் ஓமத்தில் ஓமத்தீநீர் என்ற ஒரு மருந்தை நாம் செய்கின்றோம். இந்த மருந்தானது மிகவும் முக்கியமாக அஜீரண பிரச்சனை, அதே மாதிரி வீக்கல், வாந்தி, குமுட்டல், இது போன்ற விஷயங்கள், அதே மாதிரி வயிற்றில் ஏற்படுகின்ற அந்த வாயு தொல்லை ப்ராப்ளம், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஓமத்தீரானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லவங்கம். இந்த லவங்கம் பார்த்தீங்கன்னா நமது சமையல் அறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அது எப்படி என்று சொன்னால், நம்ம அந்த அசைவ உணவுகள் செய்தாலும் சரி, அல்லது
சில இந்த ஸ்வீட்டு நம்ம இனிப்புகள் நம்ம வீடுகளில் செய்கிறோம் அல்லவா, அப்போ செய்தாலும் சரி இந்த கிராம்பு அது கொஞ்சம் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். சில வகை இனிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அசைவ உணவுகளில் கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்துகின்றோம். அப்புறம் இது சித்த மருத்துவத்தில் பிரியாணி போன்ற உணவுகளெல்லாம் கிராம்பு கட்டாயமாக இருக்கின்றது. அதே மாதிரி நம்ம தாம்பூலம் தரிக்கும் போது இது நம்ம சேர்த்து அதை நாம் சாப்பிடுகின்றோம். அடுத்தபடியாக சித்த மருத்துவத்தில் இந்த லவங்கத்தினுடைய பயன்பாடு என்பது மிகவும் அளப்பரியது. அது எப்படி என்று சொன்னால், இந்த கிராம்பு அதாவது இந்த லவங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல் நோய்கள், அதாவது பல் ஈறுகளில் ஏற்படுகின்ற அந்த நோய்கள், பல் சொத்தை போன்ற நோய்களுக்கெல்லாம், வாய் துர்நாற்றம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மருந்தாக இருக்கின்றது. அதே மாதிரி வயிற்றில் ஏற்படுகின்ற அந்த புளித்த ஏப்பங்கள், விக்கல் போன்ற நோய்களை எல்லாம் இது குணமாக்குகிறது. அப்புறம் உணவுகளை நன்றாக ஜீரணம் செய்வதற்குண்டான வேலையும் இந்த லவங்கமானது செய்கிறது. இதிலிருந்து செய்யப்படுகின்ற லவங்க சூர்ணம் நாம் செய்கின்றோம். அதே மாதிரி லவங்க தைலம் செய்கின்றோம். லவங்க தைலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தைலமாக, இந்த தைலத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல உணர்ச்சி போக்குகின்ற ஒரு தன்மையை நாம் அதை செய்ய முடியும். அப்புறம் பல் சொத்தை, பல்லீறு நோய்களுக்கெல்லாம் அந்த லவங்க தைலத்தை அந்த இடத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த லவங்கமானது இருக்கின்றது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அதிகமாக நம்ம வீடுகளில் பயன்படுத்துவது கருவேப்பிலை. கருவேப்பிள்ளை தினந்தோறும் நமது உணவுகளில் அதிகமாக நாம் சேர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் அதிகமாக இரும்புச்சத்து காணப்படுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் இது பல்வேறு உணவுகளுடைய விஷங்கள், அதாவது அதில் இருக்கின்ற கெட்ட குணங்களை நீக்குவதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு சரக்காக, மூலிகை சரக்காக, மூலிகையாக இந்த கருவேப்பிலை இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஜீரண பிரச்சனை, ஏப்பம் போன்ற அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீக்குவதோடு மட்டுமில்லாமல் உணவுகளில் காணப்படுகின்ற அந்த தோஷங்கள், அதாவது நச்சு என்று நாம் சொல்ல முடியாது, அதில் இருக்கின்ற சிறு சிறு உபாதைகள், அதாவது உடலுக்கு ஏற்படுகின்ற அந்த உபாதைகளை நீக்குகின்ற தன்மை இந்த கருவேப்பிலையில் இருக்கின்றது. அதனால தான் நாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான குடல் இரைப்பை சார்ந்த மருந்துகளை இந்த கருவேப்பிலை மிக முக்கியமான ஒரு சரக்காக செய்கிறோம். அப்புறம் நாமும் இது கருவேப்பிலை சூரணம் போன்ற சூர்ணங்களை எல்லாம் தயாரித்து நம்ம மருந்தாக நாம் இந்த நோய்களுக்கெல்லாம் கொடுக்கின்றோம். அப்புறம் இந்த கருவேப்பிலையில் இரும்புச்சத்து இருக்கின்ற காரணங்களால் முடிகளில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கிறதை நாம் அந்த கருவேப்பிலை சூர்ணத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தினந்தோறும் ஒரு 5 இலைகள் கருவேப்பிலை நாம் சாப்பிடும் பொழுது அதற்கு நமக்கு தேவையான அந்த இரும்புச்சத்தும் கிடைக்கிறது. முடிக்கும் அது நன்றாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு தன்மையை இந்த கருவேப்பிலையானது ஏற்படுத்துகிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் நம்ம தினந்தோறும் நம்ம பயன்படுத்தி வருகிறோம். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி, அதே போல் அசைவ உணவுகளெல்லாம் இந்த ஏலக்காய் நம்ம வெகுவாக பயன்படுத்துகிறோம். அதுவும் தாம்பூலம் தரிப்புகின்ற விஷயங்களிலும் அந்த ஏலக்காய் நம்ம சிறிதளவு சேர்த்து கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக நம்ம இனிப்புகளிலும் இந்த ஏலக்காயானது மிகுந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக அந்த இனிப்புகளில் சேர்க்கப்படுகிறது. இது ஏலக்காய் ஏன் இவ்வாறு ஒரு அஜீரணம், அதாவது ஜீரணத்தன்மை அதிகமாக, அதாவது என்ன சொல்வது என்று சொன்னால், அதாவது நீண்ட நேரம் ஜீரணமாவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கின்ற அந்த நெய் சேர்த்த உணவுகள், அதே மாதிரி நம்ம பிரியாணி போன்ற உணவுகள் எல்லாம் ஏன் ஏலம் சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அது அந்த ஜீரணத்தை அதிகமாக்குவதற்குண்டான வேலைக்காக இந்த ஏலக்காயானது அங்கு சேர்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உணவுகளில் சேர்க்கப்படுகின்ற காரங்கள், புளிப்புகள் இதெல்லாம் போய் ஏதாவது இரைப்பையிலோ அல்லது உடல் பகுதியிலோ இருக்கின்ற அந்த மீக்கஸ் மெம்பரைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சளிச்செவியில் ஏதாவது ஒரு புண்கள் ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த புண்கள் ஏற்படாத தடுக்கும் வண்ணம் இந்த ஏலக்காயானது செய்கின்றது. ஏலக்காயானது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை சரக்காக இருக்கின்றது. இது நம்ம ஏலக்காயை வைத்து நம்ம ஏலாதி சூர்ணம் போன்ற சூர்ணங்கள் எல்லாம் நாம் செய்கின்றோம். இந்த ஏலாதி சூர்ணமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது வீக்கல், வாந்தி, குமட்டல், அஜீரணம், குடல் புண்கள், வயிற்றெரிச்சல், புளித்தேப்பம், நெஞ்செரிச்சல் இது போன்ற இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் இந்த ஏலக்காயானது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இன்றளவும் சித்த மருத்துவத்தில் கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த ஏலக்காய் மிக முக்கியமான ஒரு சரக்காகத்தான் இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகின்ற ஒரு விஷயமானது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் நம்ம
எல்லா வீடுகளிலுமே அதிகமாக இந்த எலுமிச்சம்பழத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் நம்ம சமைப்பதற்காக இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஜூஸ் இதில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் போன்ற விஷயங்களிலும் இந்த எலுமிச்சம்பழம் நாம் அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிப்பது, இது மாதிரி வீட்டுக்கு சில விஷயங்களை செய்வது, இது போன்ற சில விஷயங்களுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறைகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த எலுமிச்சம்பழத்தில் இருப்பதால் நம்ம இந்த மாதிரி பூஜை புனஸ்கார விஷயங்களையும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் அந்த திசை சுற்றுவது, மற்றபடி நம்ம வாகனங்களில் போகும் பொழுது அந்த வாகனங்களின் முன்புறத்தில் நம்ம கட்டுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழமானது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை நாம் அதிக அளவு நம்ம உணவில் பயன்படுத்தி வருகின்றோம். அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் சி அதிகமாக இதில் காணப்படுகிறது. நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை சாப்பிடுவதனால தான் அதிகமாக சளி பிடிக்கிறது என்றெல்லாம் சில பேர் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் எந்த அளவும் உண்மை இல்லை. ஏனென்று சொன்னால் விட்டமின் சி இதில் வந்து நிறைந்து காணப்படுகிறதா. அந்த விட்டமின் சி சளியை போக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த விட்டமின் சிக்கு இருக்கின்றது. ஒரு கால லைனில் வந்துருக்காக அவங்களுக்கு பேசிட்டு கேட்கணும் இருக்கின்றோம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? ஆஹா, கோயம்புத்தூர்ல. சரி சரிங்க, சரி. அப்படியா? சரிங்க. அதான் அதான் அதான். அதான் அதான். சரிங்க, சரி சரி. அப்படியா? சரி சரி. அதான் அதான். சரி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற நோயே வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது இந்த நோய் வந்து உங்களுக்கு? 2 வருஷம். சரிங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் நிறைய பார்த்துருக்கிறீங்க. சரி, மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது, திரும்ப வருது, அப்படி தானே? சரி. அப்படியா? ஆஹா, சரி சரிங்க, சரி. அப்படியா? சரிங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இந்த ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புல இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு எதிராக திரும்பி அந்த நோயை வரவழைக்கும். இதுதான் அந்த ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ரெகுலராக மருந்து எடுத்துக்கணுங்க அது நல்லா ஆகிற வரைக்கும். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் உணவுலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சாப்பிடாம விட்டீங்கன்னு வச்சுக்க திரும்ப திரும்ப அது வரும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம உணவுகளை சரி செய்து சாப்பிடணும் ஒன்று ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக என்னென்னா மருந்துகள் சாப்பிடணும். அப்புறம் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் ஆகட்டும், அல்லது இந்த சமயத்தில் இந்த உணவுகளை சாப்பிட்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நாம் வந்து கடைப்பிடிக்கும் பொழுது அந்த நோய் மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. புரிஞ்சுங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொரியாசிஸுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உணவு பழக்க வழக்கத்தை தான் மெயினாக நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அது ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஒரு 50% நோயானது குணமாயிடும். மீதி 50% வந்து மருந்து கொடுக்கும்பொழுது அது வந்து குணமாகும். புரியுதுங்களா? வேணா நான் சில விஷயம்லாம் சொல்கிறேன், உணவுலாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. அது வந்து சாப்பிடாதீங்க. அப்புறம் சில உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்றது வச்சுக்கலாம். அந்த மாதிரி உணவுகள் வந்து அந்த நோய்களை வந்து குணமாக்குகிற தன்மையை வந்து ஏற்படுத்தும். புரியுதுங்களா? வேணா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓ, ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ரைட்டுங்க, ரைட்டு. சொல்லிட்டுங்களா? கத்திரிக்காய், கம்பு, அவரைப்பருப்பு, சோளம், தட்டைப்பயிறு, மீன், கருவாடு, கோழி, முட்டை, தட்டைப்பயிறு, ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. புளிப்பான உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரியில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், நீங்கள் அதிகமாக இந்த நோய் போகிறதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதிகமாக மோர் நிறைய சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. உணவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பில்லாத உணவுகள் நிறைய சாப்பிடுங்க, பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, கீரைகள், காய்கறிகள். ஆமாம், இது வந்து நிறைய சேர்த்திக்கிடுங்க. ஆமாம், அப்புறம் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஆமாம், வெள்ளரிக்காய், புரியுதுங்களா? இதே மாதிரி வாழைத்தண்டு, ஆமாம், முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, இது மாதிரியான காய்கறிகள் சாப்பிடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதே மாதிரி அதில் இருக்கின்ற சில வகையான வேதிப்பொருட்கள் எல்லாமே இந்த நோய்க்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி காய்கறிகள், இந்த மாதிரி பழங்கள் எல்லாம், இப்போ சொன்ன பழங்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நீங்கள் இப்போ சொன்ன இந்த உணவுப் பொருட்களை மேக்சிமம் தவிர்த்து விடுங்க, புரியுதுங்களா? அதை தவிர்த்துட்டு இந்த உணவுகளை எல்லாம் அதிகமாக எடுத்துக்க. ஆமாம் ஆமாம், கீரை காய்கறி தாங்க இதுக்கு. அதுக்கு மிக முக்கியமான கீரைகள் வந்து தண்டு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, கரிசலாங்கண்ணி கீரை, ஆமாம், பொன்னாங்கண்ணி கீரை. ஆமாம், இது எல்லாமே கரெக்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த நீருள்ள காய்கறிகள், வாழைத்தண்டு, முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, ஆமாம், கல்யாண பூசணி, புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுங்க. அதில் இருக்கிற அந்த இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள், அதில் இருக்கிற அந்த ஃப்ளவோனாய்ட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த நோய்க்கு எதிராக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அது நோய் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு இந்த காய்கறியில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பயன்படும். அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாங்க. அதே மாதிரி எப்போனாலுமே நீங்கள் சுடுதண்ணியாக பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? அது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நோய் உள்ளுக்குள்ளே செல்கின்ற சில வகையான அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அந்த சுடுதண்ணிக்கு இருக்குது. அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம். அப்புறம் சில மருந்துகளை சொல்கிறேன், அதை வாங்கி நீங்கள் எல்லா சித்த மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதை அங்கே வாங்கிட்டு அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது டவுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ மருந்துகளை சொல்கிறேன். ஆமாம், பரங்கிப்பட்டை சூரணம், கந்தக பஸ்பம், பலகரை பஸ்பங்க, இது வாங்கிக்கிங்க. இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்துட்டு ஒரு ஸ்பூனு காலையில், ஒரு ஸ்பூனு இரவு வேளையில், ஒரு ஸ்பூனு பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிபுலா மாத்திரை, காலையில் ஒரு மாத்திரை, இரவு வேளையில் ஒரு மாத்திரை. ஆமாம், இது சுடுதண்ணில் சாப்பிடுங்க. அப்புறம் வெளியில் தருவது பார்த்தீங்கன்னா வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்கும், இதை வாங்கிக்கிங்க. இரவு வேளைகளில் வந்து இந்த தைலத்தை அந்த பேச்சஸ் மேலே நீங்கள் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வெது வெதுப்பான வெந்நீரில் நீங்கள் குளிச்சிருங்க. சோப்பு எதுவும் போட வேண்டாங்க, புரியுதுங்களா? சோப்புக்கு பதிலாக அதே சித்த மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஜா இலை, பாசிப்பயிறு, கடலை மாவு, அதே மாதிரி வெட்டி வேர், இளாமிச்சி வேர், ஆமாம், ரோஜா இதெல்லாம் வேறு சொல்லிட்டோம். அதே மாதிரி சில வகை மூலிகைகள், கோரைக்கிழங்கு, ஆமாம், பூவந்தி கொட்டை, இது மாதிரி பல்வேறு வகையான மூலிகைகள் சேர்ந்த அந்த கலவை, அந்த பவுடர் வந்து பாத் போட்டால் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் மேக்ஸிமம் அதை போட்டுக்கொள்ளிங்க. ஆமாம், இது எது கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கின் நோய் உள்ளவங்க மேக்ஸிமம் சோப்பு போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து அதிகமாக தான் பரவும் அந்த நோய். அதனால் இது மாதிரி மூலிகை சார்ந்த அந்த விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆமாம், இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டு வெளியே தடவிட்டு இந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அசைவ உணவுகள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் வெள்ளாட்டுக்கறி, காடை இது மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தி வெளியில் இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்திட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆமாம் ஆமாம். அதான் சரிங்க. சரி, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வணக்கம். நம்ம இப்போ ஏலக்காயை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஏலக்காயை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது லவங்கம் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்காக நமக்கு சமையலறை அலங்கரிப்பு பார்த்திங்கன்னா மஞ்சள் பற்றி நிறைய நம்ம பேசலாம். இந்த மஞ்சளுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இந்த மஞ்சளுக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளுக்கு உண்டான மிக முக்கியமான விஷயம் இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த வாசம் இருக்குங்களா, வியர்வை வாசம், அதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அவங்க தான் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா காலங்காலமாக இந்த மஞ்சளை நமது
பெண்கள் பூசி குளித்து வந்தாங்க, உடல் முழுவதும் பூசி குளித்து வந்தாங்க. அப்போ அந்த மஞ்சளுக்கு அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருப்பதன் காரணமாக பெண்களுக்கு இயல்பாகவே அவர்களுடைய உடல் ஆண்களை காட்டிலும் கொஞ்சம் பலகீனமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகின்ற விதத்தில் அந்த கிருமிகளை வந்தாலும் அந்த நோய் கிருமிகளை அழிக்க ஒரு தன்மையை இந்த மஞ்சள் ஏற்படுத்துவதன் காரணமாக அவர்கள் தினந்தோறும் அதை மஞ்சளை தினந்தோறும் குளிக்கணும்னா கூட வாரத்தில் ஒரு 3 முறையாவது மஞ்சள் தேய்த்து குளிக்கின்ற பழக்கம் நமக்கு பெண்களிடையே இருந்து கொண்டிருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது. அதனால் இந்த மஞ்சள் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சளி பிடித்தவர்களுக்கெல்லாம் இதை மஞ்சள் போட்டு சில மூலிகை சரக்கெல்லாம் சேர்த்து கஷாயம் வைத்து குடிப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த மஞ்சள் மிக முக்கியமாக கல்லீரல் நோய்களுக்கு ஒரு மருந்தாக செய்து நாம் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நமது உணவில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்புறம் இது அம்மன் நீராட்டு விழா போன்ற விஷயங்களிலும் திருவிழா காலங்களிலும் இந்த மஞ்சளை நம்ம தண்ணியில் விட்டு மஞ்சள் நீராட்டு விழாலாம் நடத்தணும். அது என்ன காரணம் அப்படின்னா அந்த காலங்களில் வருகின்ற ஏதாவது தொற்று நோய்கள் வராமல் நம்மை தடுப்பதற்கு இது மாதிரியான விசேஷங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் நம்ம அந்த காலகட்டத்தில் மஞ்சள் நீராட்டு விழா என்ற ஒரு விஷயமே வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த கோயில் திருவிழாக்களிலும் இந்த நீராட்டு விழா நடைபெறும். இது மாதிரி ஒரு வயதுக்கு வந்த பெண்களுக்கு கூட இந்த மஞ்சள் நீராட்டு விழா, தூப்பண்ணை நீராட்டு விழா போன்ற விசேஷங்கள் எல்லாம் இந்த மஞ்சளை கலந்து குளிக்கின்ற ஒரு நடைமுறையானது இன்றளவு வருகின்றது. அப்புறம் நம்ம பல்வேறு காலகட்டங்களிலும் இந்த மஞ்சளை திருவிழாக்களிலும் நாம் பயன்படுத்துகிறோம். பூஜை புனஸ்காரங்களிலும் இந்த மஞ்சளை முதன்மையாக நாம் பயன்படுத்தி நம்ம வந்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த மஞ்சளில் காணப்படுகின்ற மிக முக்கியமான அந்த வேதிப்பொருள்கள் எல்லாம் நம்மளுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவதற்கும் அதே மாதிரி அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிகள் இருப்பதனால் அந்த ஏதாவது கிருமிகளினால் தொற்றுகளினால் வருகின்ற அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சளிலும் இருக்கின்றது. ஆகவே மஞ்சள் ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்காக நம்ம உணவுகளிலும் மருந்துகளிலும் இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம ஒரு காலம் அவருக்கு பேச்சு காட்டக்கூடிய ஹலோ வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்படியா? சரி, அது சரி, அது சரி. அதான் சரி, அப்படியா? சரி. அதான் சரி சரி சரி. அப்படியா? அது சரி. மாயவரத்துலேருந்து பேசுகிறீங்க. சரி, ரைட் ரைட். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? பக்கவாதமா? சரிங்க. அப்படியா? ஓ, சுகர் இருக்கு. சரி. பிபி இருக்கா? சரிங்க, சரி. அதான், சரி. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இது வந்து? 1 வருஷமா? சரி. அப்படியா? சரி. எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க? 10 நாளா? சரி சரி. எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சரி. ஸோ அந்த ரிப்போர்ட் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. ஆமாம், அந்த பிளட் டெஸ்ட்டு அதே மாதிரி ஸ்கேன் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ சில உணவு முறைகள் மட்டும் இந்த நோய்க்கு உண்டான உணவு முறைகள் மட்டும் சொல்கிறேன், அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அது சாப்பிடாமல் பார்த்துக்குங்க. ஆமாம், ஏன்னா இது நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பக்கவாத நோய்களுக்கு இன்டர்னல் மெடிசன் கொடுக்குறோம், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுக்குறோம், வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் மசாஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதே மாதிரி நவரக்கிளி பிடிச்சல் இது போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்குறோம். இது அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு செஞ்சுக்கலாங்க, புரியுதுங்களா? ஆனால் அந்த ரிப்போர்ட் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நல்லா நடக்க முடியுதுங்களா? மருந்தானே இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க? நல்லா நடக்க முடியுதுங்களா?
நடக்க முடியல. கையெல்லாம் தூக்க முடியல. எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்கு? ரைட் சைடு. சரி சரி சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த உணவு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சொல்லட்டுங்களா? ஆமாம். இனிப்புகள், குளிர்பானங்கள், அதேமாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டரு, பேக்கரியில் காணப்படும் தின்பண்டங்கள். ஆமாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளிப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுகள். ஆமாம். அதேமாதிரி எண்ணெயில் வறுத்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெய் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், நெய் சேர்ந்த உணவுகள். ஆமாம். ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகள் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி அசைவ உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், எதுவுமே சாப்பிடாதீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்களா? ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்களே? அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? சரிங்க. சரி. அதான் சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அதுக்கு நான் மருந்து கொடுப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உணவு மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். கை விரல்கள்லாம் மடக்கி நீட்டுற மாதிரி பண்ணுங்கள் இன்னொரு கையில். புரியுதுங்களா? அதேமாதிரி காலை மடக்கி நீட்டுற மாதிரி பண்ணுங்கள். கால் விரல்கள்லாம் மடங்கி போயிருந்துச்சுன்னா அதை நேராக நிறுத்தி அதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கொடுங்க. கால் அப்படி ஊனி, இந்த டோஸ் மட்டும் ஊனி அப்படி அழுத்துற மாதிரி பண்ணுங்கள். ஆமாம். நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்னும் மேலும் பல எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு என்றாலே உங்களுக்கு எல்லாமே நினைவுக்கு வருவது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பில் இருக்கின்ற அந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த மிளகு இருக்கிறது. அதை நம்ம ஆன்டிடோட் ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது கொஞ்சம் காரமான ஒரு சுவையாக இருக்கிறது. இது உணவுகளில் பலவாறாக பல இடங்களில் இந்த உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் இந்த மிளகு பார்த்தீங்கன்னா கோழையகற்றி, அதாவது உடம்பில் சேருகின்ற சளி, உடம்பில் பிடிக்கின்ற சளி போன்ற தொல்லைகளுக்கெல்லாம் இது மிக முக்கியமான மருந்தாக இருக்கிறது. அடுத்தபடியாக இது தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், நுரையில் ஏற்படுகின்ற அந்த தொற்றுக்கள், இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இந்த மிளகானது இருக்கின்றது. அப்புறம் நம்ம அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெந்தயம். வெந்தயம் நம்ம அதிகமாக இந்த தாளிப்பு போன்ற விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம், சிறிதளவு பயன்படுத்துவோம். ஏன்னா இது கசப்பு சுவையுடையது. அப்புறம் சில வகையான குழம்பு வகைகளை இதை நாம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் இட்லி பொடி போன்ற பொடிகளிலும் சிறிதளவு நாம் பயன்படுத்துகிறோம். இட்லி மாவுகளை நம்ம சேர்த்து அரைப்பதற்கு, அந்த இட்லி நன்றாக சுவையாக இருப்பதற்கு இந்த வெந்தயம் நாம் சேர்த்து அரைக்கின்றோம். இந்த வெந்தயத்தை நம்ம இப்படி உணவாக நம்ம பயன்படுத்தினாலும் இதை நாம் மருந்தாக உட்கொள்ளும் பொழுது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. இதை நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றது, பவுடராக சாப்பிட்றது அப்படிங்கிறத விட இதை வெந்தயத்தை நன்றாக ஊற வைத்து அதை அப்படியே மென்று சாப்பிட்றது தான் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய செயின்ஸ்லாம் அறுபடாமல் அது உங்களுக்கு முழு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தில் இந்த சர்க்கரை நோயில் மிக முக்கியமான ஒரு வேலையை இது செய்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த இரத்தத்தில் இருக்கின்ற அந்த சர்க்கரையை அது செல்களுக்கு அனுப்பி செல்களுக்குள் திணிக்கின்ற வேலையை, அதாவது செல்களுக்குள் கொண்டு போகின்ற செய்கின்ற வேலையையும், செல்களுடைய பயன்பாட்டை, அந்த சர்க்கரை பயன்பாட்டை அதிகமாக்குகின்ற அந்த வேலையும் இந்த வெந்தயமானது செய்கிறது. அதனால தான் இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சர்க்கரை வெகுவாக கட்டுக்குள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இருக்கிறது. ஆனால் கசப்பாக இருந்தாலும் நல்லா சவைச்சு சாப்பிட்றது தான் இந்த வெந்தயத்தினுடைய முழு பயனையும் நம்ம வந்து பெற முடியும். நிறைய பேர் அப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது ஊற வைத்து நம்ம சாப்பிடலாம். அப்படின்னா ஒரு கிலோ ஒரு பகல் லேசாக வறுத்து நம்ம அது அப்படி வாயில் போட்டு அது ஊறின பின்னாடி நம்ம சவைச்சு சாப்பிட்ற அந்த பழக்கத்தையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். எப்படியா இருந்தாலும் இது வென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய பலன் பன்மடங்காக உயர்கிறது. அதனால் இதெல்லாம் மற்ற விஷயத்தில் பலன் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லலை. அதை காட்டிலும் இதற்கு பலன் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த மெத்தடில் இந்த வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அந்த வெந்தயத்தினுடைய முழு பலனையும் நாம் பெறக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்காக இருப்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து சில பேர் சில உணவுகளில் பயன்படுத்துவார்கள், இல்லை பயன்படுத்தப்படுவார். சில வகையான உணவுகளில் அதை பயன்படுத்துகிறது. இது நம்ம அதிகமாக வீடுகளில் நம்ம வைத்திருக்கின்றோம். இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம இந்த பேதி, கழிச்சல், அஜீரண பிரச்சனை இது போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த ஜாதிக்காய் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி ஜாதிக்காய் ஆண்மை குறைவு போன்ற குறைபாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இன்றளவு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜாதிக்காய் நம்ம அதன் மூலமாக சேர்த்து செய்யப்படுகின்ற இந்த மருந்துகள் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விந்தக நோய்கள், அதே மாதிரி விந்தகத்தில் காணப்படுகின்ற அந்த வீக்கம், கட்டி போன்ற நோய்களுக்கும் அந்த விந்து எண்ணிக்கையை கூட்டுவதற்குண்டான விஷயத்தையும் இந்த ஜாதிக்காய் சேர்ந்த மருந்துகள் எல்லாம் செய்கின்றன. அப்புறம் ஆண்மை குறைவை குணமாக்குவதான மருந்துகளிலும் இந்த ஜாதிக்காய் சேர்கிறது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு மூலிகை சரக்காக இன்றளவும் சித்த மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகளில் சேர்க்கப்பட்டு தான் இன்று நமது நோய்களுக்காக நோய்களுக்காக அந்த மருந்துகளில் எல்லாம் இது சேர்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம். இது வெங்காயம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம பெரும்பாலும் நாம் பயன்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னா சின்ன வெங்காயம்தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காய பச்சடி இது மாதிரிலாம் போட்டு நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு உடலில் காணப்படுகின்ற சில வகையான அஜீரண பிரச்சனைகள், அதே மாதிரி உடலில் ஏற்படுகின்ற அந்த நச்சு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது. அப்புறம் கண்களுக்கு குளிர்ச்சியும் கண்களை பார்வை குறைபாடு ஏற்படாமல் வண்ணம் இது இந்த வெங்காயமானது தருகின்றது. இதில் நிறைய சத்துக்கள் அதில் இருக்கின்றன. அது ஒவ்வொரு சத்தும் நமது உடம்புக்கு மிக முக்கியமான ஒரு சத்தாக இந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொத்தமல்லி அப்படிங்கிறது தனியாக இன்று நாம் பெரிதும் அழைக்கிறோம். இந்த கொத்தமல்லியானது இந்த அஜீரண பிரச்சனை, குமுட்டல், இது மாதிரி வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு சரக்காக இருக்கின்றது. அதே மாதிரி பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கொத்தமல்லியானது நம்ம சித்த மருத்துவத்தில் இன்றளவு நின்று கொண்டு இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு சரக்கு என்று சொன்னால் அது உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நமது உடம்பை வலுவாக்குவதற்கும் எலும்பை வலுவாக்குவதற்கும் பல்வேறு உணவு விஷயங்களில் இது உளுந்தம்பருப்பானது சேர்க்கப்படுகிறது. தாளிப்பதற்கும் சேர்க்கின்றோம். அந்த இட்லி போன்ற தயாரிப்புகளிலும் இந்த உளுந்தம்பருப்பானது அதிகமாக சேர்க்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த உளுந்தம்பருப்பை நம்ம அதிக அளவில் சேர்த்துக்கொண்டு நமது உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த இருக்கின்ற அந்த சத்துக்கள் உடல் எலும்பை வலுவாக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அதே மாதிரி சதைகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உளுந்தம்பருப்பின் மூலமாக அது நடைபெறுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அடுத்தபடியாக பல்வேறு வகையான அந்த கீரை விஷயங்களிலும் நமக்கு எண்ணற்ற சத்துக்கள் நமக்கு இருக்கின்றன. தினந்தோறும் ஒரு கீரையை நாம் சாப்பிடுவோம். அது எந்த மாதிரியான கீரைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கீரையிலும் ஒரு தனித்துவமான ஒரு மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே மாதிரி அதில் அதிகமாக சத்துக்கள் இருக்கின்றன, விட்டமின்ஸ் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையான நம்ம கீரைகளையும் நாம் சாப்பிட்டு நமது உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உண்மையையும் நாம் அதன் மூலமாக நம்ம மேம்படுத்துகிறோம். அடுத்தபடியாக நம்ம சாப்பிடுவது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், இது மாதிரி நிறைய வகை காய்களை நம்ம அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவது அதிகமான காய்கறிகள் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருப்பது பார்த்திங்கன்னா
இன்றளவும் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருப்பது அந்த கல்யாண பூசணிக்காயை நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அது திசு சுற்றுவது பயன்படுது. அதில் எண்ணற்ற இது அந்த கல்யாண பூசணி வைத்து நம்ம சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம் எல்லாம் செய்கின்றோம். இது அந்த சிஃபிலிஸ், வெனியல் டிசீஸ் போன்ற அந்த பால்வினை நோய்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த இடுமருந்துகளை நீக்குவதற்குண்டான ஒரு மருந்தாகவும் இது மிக முக்கியமாக இந்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்கின்றன. அதனால் அந்த உடலில் அந்த இடுமருந்து வைத்திருந்தால் இந்த வெள்ளை பூசணி நாம் கொடுக்கும் பொழுது அந்த வெள்ளை பூசணி அதனுடைய நச்சுக்களை எல்லாம் நீக்கி உடலை நல்லிலையில் பாதுகாக்கின்ற அந்த செயலை வந்து இந்த கல்யாண பூசணிக்காய் செய்கிறது. ஆகவே இது ஒரு எண்ணற்ற ஒரு பலன்களை கொண்டு நமக்கு சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம், வெண்பூசணி நெய் இந்த போன்ற மருந்துகள் எல்லாம் செய்யப்பட்டு அதன் மூலமாக நம்ம பயனை அடைகின்றோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை என்று சொன்னால் அது அரைக்கீரை. இந்த அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா பல்வேறு சத்துக்கள் இருக்கின்றன. அது இந்த கபத்தை போக்குவதற்கான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. பேர் தான் அதற்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரை. ஆனால் அது முழுக்கீரையினுடைய வேலையெல்லாம் நன்றாக செய்கிறது. அது வந்து பிரசவ தாய்மார்கள் பிரசவித்த பின்னர் அதனுடைய உடம்பானது இயல்பான நிலைக்கு வருவதற்கு இந்த அரைக்கீரையானது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அரைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்து அதை நாம் கொடுக்கும் பொழுது அது ஒரு மிகுந்த ஒரு விஷயமாக நம்ம உணவுகளிலும் அந்த மருந்துகளிலும் மருந்தாகவும் அது அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் பார்ப்பது பரங்கிப்பட்டை, அணுக்கரா கிழங்கு, கலப்பை கிழங்கு, இது மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் இருக்கின்றன. அதில் மிக மிக முக்கியமான கிழங்கு வகைகளாக நம்ம பார்க்கப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது வாழ்விலும் நமது மருத்துவமனையிலும் அதிகமாக கோரைக்கிழங்கு பயன்படுகிறது. புரியுதுங்களா? அந்த கோரைக்கிழங்கு மிக முக்கியமான ஒரு நோய்களை எல்லாம் நீக்குவதற்கும் உடலில் ஏற்படுகின்ற அந்த துர்நாற்றங்கள், அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகின்ற அந்த புண்களை எல்லாம் குணமாக்குவதற்கு இந்த கோரைக்கிழங்கு மிக முக்கியமான ஒரு பயனை அது செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் நமது மிக முக்கியமான ஒரு சரக்காக இருப்பது பார்த்திங்கன்னா அசோகப்பட்டையும் இருக்கின்றது. அதே மாதிரி ஆலமரப்பட்டை, அரசுப்பட்டை, இது மாதிரி நிறைய பட்டைகள் இருக்கின்றன. அது எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ பெண்களுடைய அந்த மாதிரி கர்ப்பப்பை நோய்களுக்கெல்லாம் இந்த பட்டைகள் எல்லாம் வைத்து நாம் குடிநீர் செய்து கொடுக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை நோய்களை எல்லாம் இது குணமாக்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வந்து ஏற்படுத்துகிறது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகின்ற அந்த மூலிகை சரக்கானது குங்குளியம். புரியுதுங்களா? குங்குளியம், சாம்பிராணி, இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து பிசி வகைகள் தான் அதை நம்ம வந்து பயன்படுத்துகின்றோம். அதே இது மாதிரியான பல்வேறு வகையான மருந்துகள் நமது சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. ஆகவே அந்த சித்த மருத்துவத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக இனிவரும் காலங்களிலும் நம்ம அதிகமாக நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம மிக முக்கியமான ஒரு சரக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய். சரிங்களா? தேங்காயிலும் எண்ணற்ற பலன்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே இது மாதிரியான ஒவ்வொரு மூலிகை சரக்குகளிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இது மாதிரியான அதிகமான ஒரு மருத்துவ பலன்கள் நமக்காக அதில் காணப்படுகின்றன. ஆகவே அதை நம்மளாம் சாப்பிட்டு அதனுடைய நோய்களை எல்லாம் நாம் குணமாக்கி கொள்ளலாம். ஆமாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு சரக்காக நம்ம கருதப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலியோரங்களில் எல்லாம் அதிகமாக நிறுத்தி காணப்படும் நீங்களே பார்த்திருப்பீர்கள். அது பார்த்தீர்கள் என்றால் அது மிக முக்கியமாக இந்த முடக்கருத்தான் என்பது நம்ம அந்த மூட்டு வலிக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம முடக்கருத்தான் கேள்வி நாம் கொடுத்து வந்து அந்த நோயை நம்ம குணமாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு சரக்கு வேலிகளில் எல்லாம் அதிகமாக இருக்கின்ற ஒரு சரக்காக இருக்கின்றால் கோவைக்காய் வந்து நம்ம அந்த மூட்டு வலி நோயாளிகளுக்கு அதிகமாக நாம் வந்து கொடுக்கும்போது அந்த மூட்டு வலிகள் எல்லாம் குணமாகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி துத்திக்கீரையும் அதிகமாக நாம் பயன்படுத்தி வந்துருக்கின்றோம். அது மூல நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக
இருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நம்ம ஆலமரம் பட்டை, அரசப்பட்டை, அசோகப்பட்டை ஏற்கனவே நம்ம சொன்னோம். அது கருப்பப்பை நோய்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நமது மிக முக்கியமான ஒரு வீட்டில் இருக்கும் அந்த சரக்கு என்னவென்று சொன்னால் அதுதான் அந்த அந்த கொத்தமல்லி கீரைகள், கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இன்னும் எண்ணற்ற கீரைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய கீரைகள் இருக்குன்னா அதுவும் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருப்பது பார்த்தீர்கள் என்றால் நம்ம தொட்டாசிரிகி என்ற ஒரு விஷயம், ஒரு மூலிகை செடியானது இருக்கின்றது. அந்த தொட்டாசிரிகையும் நம்ம சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்காக நம்ம கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது மலைவேம்பு. இந்த மலைவேம்பு மிக முக்கியமாக ஜுரங்களுக்கு இது பயன்படுகிறது. அதே மாதிரி இது பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு குறைபாடுகள் போன்ற குறைபாடுகளுக்கு இந்த மலைவேம்பானது மிக முக்கியமான ஒரு சரக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வேம்பும் அதே மாதிரி தான் பல்வேறு மருத்துவ குணங்களாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் இவ்வாறு ஒவ்வொரு சரக்குகளும் நமக்கு பெரும்பாலும் நமது மூலிகை சரக்குகள் அனைத்துமே ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு நோய்களை குணமாக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. நம்ம அதனால் ஒவ்வொரு மூலிகையினுடைய பயனை அறிந்து அதில் நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்தி நம்முடைய நோய்களை எல்லாம் நாம் குணமாக்கிக்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நிறைய மிக முக்கியமான சரக்குகள்லாம் இருக்கின்றன. அந்த சரக்குகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல சரக்குகளை, பல மூலிகை சரக்குகளை, மூலிகை மருந்துகளை நம்ம இந்த தளத்திலும் மற்றும் பல்வேறு வகையான யூடியூப் சேனல்களையும் நாம் பேசி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு பயன்படுவதும் அதை ஏற்படுத்துவோம். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னவென்று சொன்னால் புரோக்கலி என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு பூவும் இருக்கின்றது. அதுவும் மிகுந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. இது மாதிரி பற்பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன, காய்கறிகள் இருக்கின்றன, புரியுங்களா? ஆனால் நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தருணங்களையும் நாம் அதை பார்ப்போம். ஆப்பிள் மிக முக்கியமான ஒரு சத்து அதில் நிறைய இருக்கின்றன. அந்த பழத்தையும் நாம் வந்து தினந்தோறும் சாப்பிடுவோம். இந்த நிகழ்ச்சி முடிந்த மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கான 9514322454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தையும் உங்கள் நோய்களுக்கு உண்டான ஆலோசனையை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் அனைவருக்கும் ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களிலும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் காணொலியை நீங்கள் அனுப்பி அனைவரையும் இதை பின்பற்ற செய்யுங்கள். ஏனால் இந்த காணொலியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இனிவரும் காலங்களில் இதே போன்று ஒவ்வொரு மூலிகை சரக்குகளை பற்றியும், மூலிகை தொடர்பான விஷயங்களை பற்றியும், அது எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் இந்த தளத்தில் நாம் பேசுவோம். இதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயனடைந்து நீங்கள் வாழ்வில் நோய்களை எல்லாம் நீக்கி நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நமது சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் உடல்நலத்தையும் நாம் மேம்படுத்தி நம்ம வாழ்வில் வெற்றி பெறலாம்.